Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப பெரிய தையல் நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்லை. இந்த நைட்டியை யார் வேணா தைக்கலாம் வித் ஜிப்போட ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி வந்து ரெடி பண்ணனும்ன்றதை வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்த நைட்டி ரெடி பண்றதுக்கு ரயான் ஃபேப்ரிக் 3 மீட்டர் நான் எடுத்துர்க்கேன். சோ 3 மீட்டர் ஃபேப்ரிக் முதல்ல அகலத்துல ஒரு வாட்டி மடிச்சிருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உயரத்துல ஒரு வாட்டி ஹாஃபா நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். So ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் வந்து நார்மலா தேவைப்படும். கொஞ்சம் நல்ல டாலா இருக்கவங்க 3 மீட்டர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். So இப்போ நம்ம மார்க் பண்றது வந்து ஃப்ரீ சைஸ். அதாவது நார்மலா நீங்க எக்ஸல் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இல்ல ஃப்ரீ சைஸ் நைட்டி போடுறவங்களா இந்த மெஷர்மென்ட்டை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். 7.5 நான் ஷோல்டர் எடுத்துர்க்கேன். நெக்கோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3.25 3.25 எடுத்துர்க்கேன். ஓகே. So முதல்ல ஷோல்டர் நெக்லைன் மார்க் பண்ண பிறகு ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஷோல்டர் ஸ்லோப் நான் இங்க மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு அந்த நெக்கோட அகலத்தையும் ஷோல்டரோட ஸ்லோப்பையும் ஒண்ணா சேர்த்து இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிடுங்க. பெருசா கட்டிங் போட தெரியாட்டி கூட இந்த வீடியோ கைடா வச்சு நீங்க யார் வேணா நைட்டி ரெடி பண்ணலாம். பேக் நெக்கோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. So நான் இன்னைக்கு எடுத்துர்க்கிறது 2.5 இன்ச் எடுத்துர்க்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஒரு U போட்டுக்குங்க. இது வந்து பேக் நெக்குக்கான நெக்லைன். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 8.25 எடுத்துர்க்கேன். அந்த 8.25 மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரீ சைஸ் போடுறவங்க இல்ல எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே. So ஆர்ம் ஹோல் டெப்த் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ என்னோட அப்பர் பாடி நான் வரையறேன். என்னோட அப்பர் பாடி வந்து லைக் 11.5 இன்ச் வந்து இதுல கரெக்ட்டா இருக்கும். சோ 11.5 நான் எடுத்துர்க்கேன். வெச்சிட்டு இங்க இருந்து இதுல ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிடுங்க. சோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோலை கர்வ் பண்ணிக்கங்க. ஓகே. இங்க இருந்து 1/2 இன்ச் உள் பக்கமா வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் முன்னாடி இருக்குல இப்போ நம்ம வரைஞ்சது வந்து பேக் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமா வந்து ஒரு லைன் வரைங்க. வரைஞ்சிட்டு அதையும் கர்வ் பண்ணி பேக் ஆர்ம் ஹோல் கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குங்க. சோ நார்மலா நைட்டிக்கு வந்து 1/2 இன்ச் விட்டாலே போதும். என்ன நார்மலா லூஸான அவுட்ஃபிட் தான். சோ இப்போ மேலே நெக்லைன்ல இருந்து 10.5 இன்ச் நான் எடுத்துர்க்கேன். இது வந்து யோக் நைட்டி. அதனால இப்போ நான் யோக் பார்ட் மார்க் பண்றேன். 10.5க்கு நான் மேல இருந்து ஒரு லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த லைனை இப்படி ஆங்கிளா கிராஸா இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. இத லைட்டா ஒரு 3/4 இன்ச்சுக்கு இப்படி நல்லா தூக்கி விட்டுருங்க. சோ இப்போ வந்து நெக்லைன் டெப்த் கொடுக்கிறேன். 6.5 இன்ச் வந்து முன்பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்லைன் டெப்த் எடுத்து இங்க ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்து இத நான் finish பண்றேன். சோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். நார்மலா ரெடிமேட் நெக்லைன்லாம் வந்து U இல்ல டைமண்ட் தான் இந்த மாதிரி நைட்டிஸ்க்கு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணியோட அகலம் வந்து எனக்கு 21 இன்ச் இருக்கு. ஓகே. அந்த 21 இன்ச் அப்படியே நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா அத நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ இதுல இது எப்படி கட் பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டீங்கன்னா மீதி எல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. பேக் பார்ட் வந்து நம்ம அந்த போட்ருக்க அந்த பாக்ஸ்க்குள்ளேயே அந்த U நெக்லைனை கட் பண்ணிடுங்க. ஷோல்டரையும் கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க கட் பண்ண போறது பேக் பார்ட்டோட துணியை தான் இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ இங்க இருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் நீங்க பேக்க கட் பண்ணிட்டு இதுல இருந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பிரிச்சிரணும். ஓகே. தனி துணியா எடுத்துருங்க. இப்போ இது பேக் பார்ட். இப்போ இந்த பேக் பார்ட் ஆர்ம் ஹோல்ல இருந்து என்னோட நைட்டியோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 53 இன்ச் எடுத்துர்க்கேன். உயரம் வந்து 53 இன்ச் எடுத்துர்க்கேன். அந்த 53 இன்ச்சஸ் எங்க முடியுதோ அதுல ஆங்கிள் மாதிரி அந்த கொடுத்திருக்க 21 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் மாதிரி A மாதிரி நம்ம இத டிரா பண்ணிக்கிறோம். சோ ஆர்ம் ஹோல்ல இருந்தே ஆக்சுவலா இது வரணும். நார்மலா வேஸ்ட்ல இருந்தா வரும். பட் நைட்டின்னும்போது நமக்கு ஆர்ம் ஹோல்ல இருந்தே இப்படி வரணும். ஓகே. லைட்டா இத கீழ கர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் இன்னும் அழகா இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த டவுன் பார்ட்ட கட் பண்ணிரலாம். அதே மாதிரி சைட்ஸையும் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையா வீடியோ நிறுத்தி பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். ஓகே. சோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட் இப்படி தான் உங்களுக்கு ஆங்கிள் மாதிரி வரணும். தட்ஸ் தி பேக் பார்ட். இப்போ நம்ம இதுல ஃப்ரண்ட் பார்ட் போடலாம். சோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் லைன் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைன் மேல நான் ஸ்ட்ரைட்டா கட் பண்றேன்.
ஸோ இந்த யோக்கையும் தாண்டி நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் இதை ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் பீஸ் மாதிரி இந்த 21 இன்ச் ஃபேப்ரிக்கை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இப்போ இதில் யோக் பார்ட்டை நான் தனியாக பிரிச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் பீஸையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து நைட்டி ரெடி பண்ணும்போது எந்த மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டான ரயான் ஃபேப்ரிக். நம்ம ஊரில் இருக்க அட்மாஸ்ஃபியருக்கு இந்த மாதிரி ரயான் சாஃப்டாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக்கே நீங்கள் யூஸ் பண்ணால் கூட மிஞ்சி போனால் 300 ரூபாய் தாண்டாமல் நீங்கள் ஒரு அழகான நைட்டியை ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1 மீட்டரு வந்து 100 ருபீஸ் தான். 3 மீட்டரு 300 ருபீஸ். 300க்கு ரொம்ப சாஃப்டான ரயான் ஃபேப்ரிக்கே நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதோட சென்டரில் ஒரு நாட்ச் அடிச்சிடுறேன். இப்போது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கலையே அந்த பாக்ஸ் மாதிரி ஃபேப்ரிக் அதை ப்ளீட் பண்ணி இங்கே மேலே ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோ பார்க்க போகிறீங்க. அடுத்து ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம். ஸ்லீவை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து ஒரு நைட்டிக்குன்னு ஸ்லீவ்னால் 7 இன்ச் தான் வைப்பாங்க. ஸோ இப்போ நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்கும் சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பைசெப்ஸ், ஸ்லீவோட பைசெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஓப்பன் வந்து 8 இன்ச், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இப்படி க்ராஸாக வச்சு 10.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் வரைகிற மாதிரியே இதை வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய டெஃபினேஷன்லாம் வந்து நைட்டியோட ஸ்லீவ்ஸ்க்கு தேவைப்படாது. பிலீவ் மீ, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது நைட்டி. இது எனக்கு ரெடி பண்ண நைட்டி. அவுட்ஸ்டாண்டிங் கம்ஃபர்ட். எல்லாருமே கேட்டாங்க ரெடிமேடுன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அழகாக வந்திருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு வேளை முடிஞ்சால் அந்த பிக்கையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஸ்லீவ் மேல் பக்கம் ஒரு நாட்ச் அடிச்சிடுறேன். இப்போது வந்து இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் கர்வ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு கொஞ்சமாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு குழி மாதிரி கொடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்படி இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள குழி மாதிரி கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே நாட்ச் எங்கே அடிச்சிருக்குமோ அதுக்கு நேராக அந்த பாக்ஸ் பீஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளீட்டிங் வந்து உங்களை ஆப்போசிட் நோக்குன மாதிரி இப்படி நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். சின்ன சின்னதாக குட்டி குட்டி ப்ளீட்டிங் போட்டு இதை கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை அந்த யோக் பார்ட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யோக் பார்ட்டு மேலே இந்த பீஸை மேலே போட்டுருங்க. ஸோ துணியோட ராயேஜ் எண்டிலேருந்து இதை ஆரம்பித்து நம்ம நாட்ச் பக்கம் வரத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம ப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நாட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை ப்ளீட் பண்ணி கரெக்டாக வந்தாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நாட்ச் இருக்குது. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நாட்ச் எங்கே வருதோ அது ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே நிறுத்திட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம இதை ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ரயான் ஃபேப்ரிக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. காட்டனை விட ரயான் இன்னும் லைஃப் இருக்கும். குவாலிட்டி வைஸ்லும் சரி, ஃபேப்ரிக் வைஸும் சரி, நம்மளோட இங்கே இருக்க அட்மாஸ்ஃபியருக்கு ரயான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நெக்லைன் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்லேயே நான் கேன்வஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபேப்ரிக் மேலே வச்சு அயர்ன் பண்ணி ராயேஜை கேன்வஸ் மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ராயேஜை சுற்றி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறேன். இது நார்மலாக எல்லாருமே வந்து கேன்வஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கேன்வஸ் இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் உங்கள்கிட்ட இருக்க அதே ரயான் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே வச்சு தைச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நெக்லைனை கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக ஒரு லேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லேஸை லைட்டாக நெக்லைனை தூக்கி இந்த லேஸ் அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட போகிறோம்.
ஸோ லைட்டாக அதை தூக்கிடுங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த லேஸ் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ தட் இட் கிவ்ஸ் அ ரெடிமேட் லுக். ஒரு ரெடிமேட் நைட்டிக்கு இருக்க லுக் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி டர்ன் ஆகுதோ அதே மாதிரி வச்சு இதை தைச்சு நம்ம இப்போ ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கங்க. இதில் வித் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து அகலத்தில் இருக்குது. லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 11.5 இன்ச்சுக்கு இதில் உயரம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக உங்கள் நைட்டியோட சென்டர் பார்ட்டில் வச்சு நான் இதை பின் பண்ணுறேன். 2 பக்கமும் பின் பண்ணிவிட்டு அதோட சென்டர் நைட்டியோட எக்ஸாக்ட் சென்டரில் ஒரு வி மாதிரி இதை தைக்க போகிறோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இப்போ கட் பண்ணி உள்ளே ஜிப் வைக்க போகிறோம். ஸோ அப்போது அந்த துணி வந்து அதோட பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு பீஸை கொடுத்து தைச்சி நம்ம டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிற ஜிப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 இன்ச் ஜிப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீஸும் அதை ஒரு 8 இன்ச்சுக்கு தைச்சி இதை நான் டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ கரெக்டாக இது வி மாதிரி சென்டரில் வந்த பிறகு நீடில் ட்ராப் பண்ணி ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணி இதை நீட்டாக மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதோட சென்டரை வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க. கட் பண்ணி கொடுத்து இந்த கம்ப்ளீட் ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக திருப்பும்போது நமக்கு வந்து ஓப்பன் கிடச்சிரும். ஸோ இந்த ஓப்பனில் தான் நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஜிப்பு கூட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக அழகாக ரெடிமேடில் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் ஜிப் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டர்ன் பண்ணிவிட்டோம். நான் ஜிப் எடுத்திருக்கேன். எவ்வளோ பெரிய ஜிப் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 8 இன்ச் ஜிப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜிப்பை இந்த டீத்தரை மேலே வர மாதிரி வச்சு இதை மேலே இருந்த 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி உள்ளே திருப்பிட்டேன். ஸோ நான் திரும்பி காட்டுறேன். மேலே அந்த இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ராவை அப்படியே மடித்து இதை திருப்பும்போது அந்த ஜிப்போட முனையும் மேலே வந்து நல்லா ட்ராப் ஆகிடும். வெளியே உங்களுக்கு எங்கேயுமே ஜிப் இருக்க மாதிரியே தெரியாது. ஸோ இப்போது இது எட்ஜில் வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்காக நீங்கள் ஜிப்பர் ஃபுட் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஃபுட்லேயே இது அழகாக தைச்சிடலாம். ஸோ இப்படி பொறுமையாக அழகாக நீட்டாக இங்கே ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வி பாயிண்ட் வரும்போது மெதுவாக அதை நிறுத்தி டர்ன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ அந்த ஜிப்பு தெரியாமல் இருக்க அதுக்கு ஒரு சின்ன பிளாக்கெட் மாதிரி நம்ம இது கொடுக்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 இன்ச் இருக்குது. நீங்கள் 4 இன்ச் கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது ஆக்சுவலாக. லென்த் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இதை கரெக்டாக இந்த ஓரத்தில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை அப்படியே நான் டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. எல்லா நைட்டிலையும் இந்த மெத்தட் நீங்கள் பார்க்கலாம். ஜிப்பை கன்சீல் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் இது. ஓகே, ஸோ இதை எப்படி தைச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒட்டி போடாமல் ஒரு அப்படியே ஓரமாக தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த பின்ஸ் எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே திரும்பி ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துட்டு அதை எண்டு பாயிண்ட் வரும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்து இது அப்படியே மேலே போங்க. ஸோ மேலே ஃபுல்லாக போகாமல் நம்ம 7 இன்ச் வரைக்கும் ஜிப் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6 இன்ச் வரைக்கும் அதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, பேக் நெக் வந்து பயஸ் அடித்து நான் திருப்பிட்டேன். க்ராஸ் பீஸ் நம்ம ப்ளவுஸ் கடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பயஸ் அடித்து நான் கம்ப்ளீட்டாக வந்து க்ராஸ் பீஸ் அடித்து நெக்லைன் திருப்பிட்டுருக்கேன் பேக் பார்ட்டுக்கு. ஷோல்டர் இதை ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்லீவை எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் ஒரு வீடியோ நெக்லைன் வீடியோனா பழைய வீடியோஸ்லாம் இந்த நிறைய இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி அயன் பண்ணியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு டவுன் ஃபோல்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸ்லீவோட ராங்ஸ் ப்ரிட்டி சைட் ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். கீழே மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்ச பிறகு இந்த சைடை ஸ்லீவ் ஒன்றா சேர்த்து இது நான் மேலே ஒரு தையல் போட்டேன்னா என் நைட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. See you next time. Till take care. Bye bye.